பிடிசி நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நேற்று பேசின விஷயம் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கும் இன்னும் சில பேருக்கும் கன்ஃபியூஷன் வந்துட்டுருக்கு. ஸோ உண்மையான ஸ்டோரி தான் என்ன ப்ரோ, அதாவது இது மாதிரி உண்மையாக தூய்மையாக அன்போடு காதலோடு இருக்க ஃபேன்ஸுங்களோட இப்படிப்பட்ட மக்களும் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ சிம்பிளான அந்த ஸ்டோரி நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 3 பொண்ணுங்க அரௌண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 13 இருக்கும், 8th படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித் 14,000 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பிடிஎஸை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த வயசில் பாஸ்போர்ட் இல்லாமல் கிளம்பி போய் நடந்த சம்பவத்தால் விளைந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், கெட்ட பெயர், ஒரு ஷேம், அசிங்கம் என்ன வேணால் சொல்கிற மாதிரி இருக்குது நடந்த செயல் தான் அதாவது நடந்துச்சு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி அங்கே போயிருக்காங்க. சென்னையில் போயிட்டு பார்த்துருக்காங்க. அங்கேருந்து விசாகப்பட்டினம் போயிருக்காங்க. அங்கேருந்து ஷிப்பில் பிடிச்சி போகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் தான் இல்லையே, அங்கேருந்து துரத்து விட்டுருப்பாங்க போல், என்ன கதைன்னு தெரில. திருப்பி சென்னை வந்துட்டு திருப்பி வரப்போ பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. பாதி பேர் சொல்கிறாங்க, பாதி பேர் அமௌண்ட் தீர்ந்து போயின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கதைன்னு உண்மையாக தெரில. பட் வந்து அங்கே போலீஸ்கிட்ட மாட்டப்பட்டார்கள். விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது இது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோல் ஸ்டோரியே வந்து க்ரியேட் ஆகுது. சும்மாவே கொரியா பசங்க நம்ம மேலே வந்து அச்சோ புஜுக்குட்டி செல்லக்குட்டி உம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாதிரி நிலைமையில் அவங்க இல்லை. ஆல்ரெடி கொரியா பார்த்திங்கன்னா நமக்கு ஹேட்ஸ் கொடுத்துட்டு நம்மளை வந்து அந்த ஊர்லேருந்து துரத்தி விடணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா பேன் இண்டியன், ரேசிசம், ஸ்டாப் இந்துவிசம், ஸ்டாப் முஸ்லிசம், அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது ட்ரெஸ்ஸை தொட்டால் தொலைச்சி விட்றது, தட்டி விட்றது, இது மாதிரி இப்போ சம்பவம்லாம் போயிட்டுருக்கு. இவங்க ஆல்ரெடி நமக்கு நல்ல பேர் அங்கே கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல போய் இவங்க வந்து இன்னும் சிறப்பான பேராக்கிற மாதிரி சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க. அங்கே மட்டும் கிடையாது, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு. இதனால் வந்து ஃபஸ்ட்டு பேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் யாருப்பா பேன் பண்ண போகிறா அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். பட் நிறைய அஃபெக்ட் ஆக என்ன பண்ணாங்க, 2 வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமே சேஞ்ச் ஆகி தான் வந்துச்சு. ஸோ கேம்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம், மனுஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸோட ஒரு க்ரோத்னாலையும் இல்லை ஒரு லவ்லேஷனாலையும் அண்ட் அப்சர்வேஷனாலையும் நான் போயிட்டுருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் கெட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சின்ன வயசில் நிறைய பேர் கெட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டுருக்கு. அது சின்ன பசங்களாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் பேன் பிடிஎஸ் இன் இந்தியா அண்ட் சிம்பிளி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி செம்ம நியூஸ் ஷேர் வந்துட்டுருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸ்னால பேன் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பட் வந்து இது வந்து தொடர்ச்சி ஒரு கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா வந்து ஒன் பை ஒரு ஸ்டேட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் வயசும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அண்டர் 18 கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வீட்டில் தகப்பான கையிலே வந்து விளக்கமாத்தாலையும் என் மம்மி கையால் விளக்கமாறாலையும் என்ற சிறப்பாலையும் அடி வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இருக்க ஃப்ரீடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நடந்துகிட்ருக்கப்போ அந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? அண்ட் ஒரு வேளை சாதிக்கணும்னா உங்கள் சொந்த காசுலையும் வளர்ந்து நீங்களே சாதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு, லைஃப் இஸ் ஒன்ஸ், ஜஸ்ட் என்ஜாய் இட். அது வந்து உங்கள் ஒரு நல்ல விஷயத்தால் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு துன்புறுத்துறதோ ஒரு கெடுக்கிறதோ வகையில் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். உங்களை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ணுவாங்களா மாட்டாங்க சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு விடைபெறுவது தான். ஐ லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.